வணக்கம் நண்பர்களே, நம் பக்தி உலா ஏபி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே இருந்த ஒரு அதிசய யுகம், மணியுகம். அந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்தன என்று தல புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் ஒரு நாள் ஏற்பட்ட அகந்தை, ஒரு சாபம், ஒரு தாயின் கோபம், அதுவே உலகம் இன்று வணங்கும் அங்காளம்மன் உருவாக காரணமானது. இன்று நாம் பார்க்கப் போவது அங்காளம்மன் உருவான அதிசய வரலாறு. மணியுகத்தில் பிரம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் தலா 5 தலைகள் இருந்தன. காலப்போக்கில் பிரம்மனுக்கு அகந்தை அதிகமானது. எனக்கும் 5 தலை இருக்கிறது, நானும் சிவனைப் போலவே வரம் தருகிறேன், அப்படியென்றால் நானும் சிவனுக்கு சமமானவன் என்று கர்வம் கொண்டார் பிரம்மன். இதனை கவனித்த பார்வதி தேவி மிகவும் வருந்தினார். ஒரு நாள் பிரம்மன் கைலாயம் வந்தபோது பார்வதி தேவி அவரை பார்த்து, நாதா வருக என்று அழைத்தார். அதை கேட்ட பிரம்மன் சிரித்தார். பார்வதி தேவிக்கு தன் கணவர் யார் என்று கூட தெரியவில்லையோ என்று ஆணவமாக பேசினார். இதனால் பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது. அவர் சிவபெருமானிடம் சென்று, பிரம்மனின் அகந்தையை அழிக்க வேண்டும், அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை நீக்குங்கள் என்று கூறினார். சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார். ஆனால் பிரம்மன் தன் தவறை ஒப்புக்கொள்ளவில்லை. வாக்குவாதம் அதிகரித்தது. அந்த கணத்தில் சிவபெருமான் கடும் கோபத்துடன் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார். வலியால் துடித்த பிரம்மன், இந்த தலை உன் கையிலேயே ஒட்டிக்கொள்ளட்டும், உனக்கு தரப்படும் உணவை இதுவே சாப்பிட்டுவிடும், நீ பித்தனாய் அலைந்து திரிவாய் என்று சிவபெருமானுக்கு சாபமிட்டார். அதே நேரத்தில் சரஸ்வதி தேவியும் பார்வதியை சபித்தார். நீ உன் அழகை இழந்து கிழவியாய் மாறி கந்தல் ஆடை அணிந்து அலைவாய் என்று கூறினார். சாபத்தின் விளைவாக பிரம்மனின் தலை சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டது. அவர் எங்கு சென்றாலும் அந்த தலை உணவை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. சிவபெருமான் பிச்சாண்டி வடிவில் உலகம் முழுவதும் அலைந்தார். அதை பார்த்த பார்வதி தேவி மனமுடைந்தார். அப்போது மகாவிஷ்ணு ஒரு வழியை கூறினார். 3 கவள உணவு தயார் செய். முதல் 2 உருண்டைகளை அந்த தலை சாப்பிடும். 3வது உருண்டையை போடுவது போல செய்து கீழே விடு. உணவின் ஆசையில் அந்த தலை சிவனின் கையிலிருந்து கீழே இறங்கும். அப்போது கோபரூபம் எடுத்து அதை காலால் மிதி என்று மகாவிஷ்ணு கூறினார். பார்வதி தேவி தன் மகன் விநாயகரை அழைத்தார். உன் தந்தையை பாதுகாப்பாக காப்பாற்று, உட்கார்ந்தால் தூங்கி விடுவாய், நின்றபடியே காவல் காப்பாய் என்று கூறினார். விநாயகரும் அப்படியே காவல் காத்தார். சிவபெருமான் சுடுகாட்டில் தங்கியிருந்தார். உடலெங்கும் சாம்பல் பூசி அமைதியாக படுத்திருந்தார். அடுத்த நாள் பார்வதி தேவி 3 கவள உணவை எடுத்து கொண்டு வந்தார். முதல் உருண்டையை போட்டார். பிரம்மனின் தலை அதை சாப்பிட்டது. 2வது உருண்டையையும் சாப்பிட்டது. 3வது உருண்டையை போடுவது போல செய்து கீழே இறைத்தார். உணவின் ஆசையில் பிரம்மனின் தலை சிவபெருமானின் கையிலிருந்து கீழே இறங்கியது. அந்த நொடியில் பார்வதி தேவி ஆக்ரோஷமான உக்கிர ரூபம் எடுத்தார். தன் வலது காலால் பிரம்மனின் தலையை மிதித்தார். அந்த கணமே சிவபெருமானுக்கு இருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். அதனால் அவர் தாண்டேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். ஆக்ரோஷ ரூபம் எடுத்த பார்வதி தேவி அங்காளம்மன் என்ற பெயர் பெற்றார். மேலும் ஆனந்தாயி என்றும் அழைக்கப்பட்டார். ஆனால் அங்காளம்மனின் கோபம் இன்னும் தணியவில்லை. தேவர்கள் பயந்தனர். அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டனர். மகாவிஷ்ணு கூறினார், அழகான ஒரு தேரை உருவாக்குங்கள், நான் அதன் உச்சியில் கலசமாக இருப்பேன். அதன்படி 4 வேதங்கள் தேரின் சக்கரங்களாக மாறின. தேவர்கள் தேரின் பகுதிகளாக மாறினர். ஆகாயமே தேரின் சீலையாக இருந்தது. அந்த அழகிய தேரில் அங்காளம்மன் அமர்ந்தார். தேவர்கள் தேரை இழுத்து பூங்காவனத்தை சுற்றி வந்தனர். அப்போது அம்மனின் கோபம் முழுவதுமாக தணிந்தது. தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். அங்காளம்மன் மகிழ்ந்து கூறினார், என்னை நாடி வரும் பக்தர்களை நான் என்றும் காப்பாற்றுவேன், அவர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன். அதன்படி இன்றும் அங்காளம்மன் தன்னை நம்பி வரும் பக்தர்களை அருளால் காத்து வருகிறார். அங்காளம்மன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வரலாறுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.